கனவு கனவுன்னு சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வர்றது, எனக்கு மட்டும் இல்ல, இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஞாபகம் வர்ற ஒருத்தர் இருக்காரு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். 1931 அக்டோபர் மாசம் 15ஆம் தேதி ராமேஸ்வரத்துல ஒரு ஏழையான ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்த ஒரு பையன். இந்த பையன் ராமேஸ்வரத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்க டயத்துல 4வது படிச்சுட்டு இருக்கும் போது வாத்தியார் சிவசுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிற வாத்தியார் அவங்க எல்லாமே ஒரு நாளைக்கு கிளாஸ்ல பசங்களை எல்லாமே கிளாஸ்ல இருந்து வெளியே கூட்டிட்டு போனாங்க. கடற்கரையில கூட்டிட்டு போய் கடற்கரையெல்லாம் காமிச்சு, கடலை காமிச்சு, மீனை காமிச்சு, மீன் வளையறத காமிச்சு, மீன் பிடிக்கிறதெல்லாம் காமிச்சு கொடுத்து ஒவ்வொன்னா கத்து கொடுத்துட்டு டயத்துல ஒரு பையன் மட்டும், எல்லாருமே கடலை பார்த்துட்டு மீன் பிடிக்கிறது பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பையன் மட்டும் வானத்திலேயே பார்த்துட்டு இருந்தான். அப்போ வாத்தியார் கேட்டாரு, என்னடா எல்லாருமே மீன் பிடிக்கிறது பார்த்துட்டு இருக்கேன், நான் கத்து கொடுத்துட்டு இருக்கேன், நீ ஏன்டா ஆகாயத்துல பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன போது அவன் சொன்னா, வாத்தியார் கிட்ட சொன்னது, சார் எனக்கும் அந்த பறவை மேல பறவை பறக்குது பாருங்க. ஆமா பறக்குது, எனக்கும் அந்த பறவை போல பறக்க வேண்டும் அப்படின்னு வாத்தியார் கிட்ட சொன்ன அந்த பையன். உனக்கு பறக்க முடியாதுடா, அந்த பறவை பறந்தது, அதுல ஒரு டெக்னாலஜி இருக்கு, அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு, அதோட வாலு அதோட ரெக்கை பயன்படுத்தி அது பறந்த அப்படின்னா. இல்ல சார் எனக்கும் அந்த மாதிரி பறக்க வேணும் அப்படின்னு சொன்ன போது வாத்தியார் சொன்னா, உனக்கும் பறக்கலாம், ஆனா உனக்கும் ரெக்கையும் அத மாதிரி வாலும் இருந்தா தான் உனக்கு பறக்க முடியும் அப்படின்னு சொன்ன போது அத சொன்ன அந்த நிமிஷத்திலிருந்து அந்த பையனுக்கு ரெக்கை உள்ளக்குள்ள ரெக்கைய பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே கனவா வச்சிருந்த அந்த பையன் அப்புறம் என்ன படிக்கிறதுல திறமை காமிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு சயின்ஸ் பிசிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவனுக்கு பறக்கணும், ஆகாயத்துல ஒரு நாள் பறக்கணும் அப்படின்னு சொல்லி, ஆகாயத்துல பறக்கிற விமானம் பாரு, அதுக்கு ரெக்கையும் வாலும் எல்லாம் இருக்கு, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தினாதான் பறக்க முடியும் சொன்ன போது அந்த டெக்னாலஜியை தான் எனக்கு படிக்கணும், அப்ப எனக்கும் அந்த மாதிரி ஹைட்ல பறக்கலாம் சொல்லி அதே கனவு வச்சு படிச்சு முடிச்சோம். ஹைஸ்கூல் முடிச்சோம். அதுக்கப்புறம் சென்னையில மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கத்து படிச்சு நல்ல மார்க்கோட பாஸ் பண்ண பிறகு தன்னோட கனவான பறக்கிற அந்த வேலைக்கு போகணும், ஏர்போர்ஸ்ல பைலட் ஆகணும் அப்படிங்கிற கனவை வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாரு. அந்த இன்டர்வியூல 17 பேர் தான் தேவை, ஆனா 18 பேர் அட்டன் பண்ணாங்க. முதல்ல அட்டன் பண்ண 17 பேர் செலக்டடு, 18வதா வந்த அந்த பையன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ஆள் எடுத்துட்டாங்க அப்படின்னு. ரிஜெக்ட் ஆன பிறகும் ரொம்ப கவலைப்பட்டான். ஆனா தன்னுடைய கனவு நடந்து போகாதோ ஒண்ணு கவலைப்படவே இல்லை. அந்த கனவை மறுபடியும் உள்ள வச்சு அந்த கனவை பெருசு பண்ணி மறுபடியும் அந்த கனவை அடையறதுக்காக என்னென்ன செய்யணுமோ, என்னென்ன ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ, என்னென்ன டெக்னாலஜி படிக்கணுமோ, என்னென்ன செஞ்ச கனவை நினைவாக்க முடியும் சொல்லி அதே படிச்சு அதே சிந்தனை அதே மாதிரி பண்ணி கடைசியில எல்லாருக்குமே தெரியும், பறக்கிற அந்த ஏர்போர்ஸ் அந்த பைலட் ஆக முடியல. ஆனா நான் பார்த்தார் அந்த கனவு கூட பெருசாக ஒரு ஏர்போர்ஸுக்கு பைலட்டாக கனவு வச்சவன் முப்படைக்கும் தலைவனான ஆர்மி நேவி ஏர்போர்ஸுக்கும் முப்படைக்கும் தலைவனாக மாறிவிட்டு இந்தியாவோட டாப் ஹையஸ்ட் பொசிஷனான தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச குடியரசுத் தலைவராக மாறிவிட்டார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் தான் கனவுக்கு நாயகன், கனவுக்கு எக்ஸாம்பிள். எனக்கு பிடிச்ச நாயகன் எனக்கு இல்ல, இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கனவு பார்க்க கற்றுக் கொடுத்தார் கனவு நாயகன் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவருடைய சப்ஜெக்ட் கனவு என்னன்னு கிளியரா கிளாரிட்டியா தெரிய வச்ச கதாநாயகன், கனவு நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவருடைய கனவு, அந்த கனவை பத்தியும் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பேரு மோகனன், டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ், மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட். கனவு அப்படின்னா அப்துல் கலாம் சார் சொல்லுவாரு, கனவுனா நீ தூங்கும் போது பாக்குறது இல்ல கனவு, உன்னை தூங்க விடாம என்ன உறுத்துதோ அதுதான் கனவு. அதுதான் கனவுக்கு டெஃபினிஷன். நிறைய பேர் நினைச்சிட்டு கேட்டா தூங்கும் போது பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் கனவு இல்ல.
அந்த கனவு தூங்க விடாம என்ன உறுத்துதோ அதுதான் கனவு. தூங்குறதுக்கு அதுக்கு பேர் தான் கோல் அப்படின்னு சொல்லும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் ட்ரீம் அண்ட் கோல். கனவு பார்க்கறதுக்கு நல்லா தூக்கம் வேணும், ஆனா இலக்குக்கு தூங்கவே கூடாது. இலக்கு வச்சா தூக்கம் வராது, அதுதான் டிஃபரெண்ட். அப்ப இன்னைக்கு நம்ம கனவுனா என்ன, இலக்குனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே கனவு இருக்கு. கனவு இல்லாத மனிதனே கிடையாது. உலகத்துல கனவு இல்லாத மனிதனே கிடையாது. ஆனா கனவு பார்க்கறது ஈஸி. கனவு பார்க்கறது ஈஸி. கனவு பார்த்துக்கிட்டே வாழலாம். ஆனா கனவு பார்த்த மாதிரி வாழ்வதற்கு தான் கஷ்டம். பார்க்கறதுக்கு ஈஸி, ஆனா அதே மாதிரி வாழ்வதற்கு கஷ்டம். இங்க நான் சப்ஜெக்ட் கொடுக்க போறது என்னன்னா, கனவு பார்த்த மாதிரி வாழுவது எப்படிங்கிறதா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற சப்ஜெக்ட். சொல்லிக் கொடுக்க போற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது நான் ஒரு புக்கை படிச்சுட்டு சொல்லிக் கொடுக்க போறது இல்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நான் ரொம்ப ஏழை ஃபேமிலியில பிறந்தவன். கேரளாவில் பாலக்காடு மாவட்டத்துல பெருங்கோட்டூர்சி அப்படிங்கிற கிராமத்துல, பெருங்குறிச்சிங்கிற பஞ்சாயத்துல ஆயக்குறிச்சி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கிராமத்துல, எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத ஒரு கிராமத்துல ஏழை ஃபேமிலியாக அப்பா அம்மா கூலி வேலைக்கு போன ஃபேமிலியில பிறந்தவன் தான் நான். அப்படி பிறந்த அந்த ஃபேமிலியில இன்னைக்கு அந்த ஊர்ல ஒரு எல்லாருக்குமே ஒரு கனவு நாயகனாக, ஒரு சாதாரண மனிதனால வாழ முடியாத இல்ல கனவு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய அளவுக்கு நான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த வாழ்ந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம், நான் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும் போது ஏழையா நிறைய டைம் சாப்பாடு கொள்ளாத இருக்கும் போதும் கூட, இல்லாட்டி கஷ்டப்படும் போது அழுகும் போது கூட கனவு பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த கனவு நான் எப்படி அச்சீவ் பண்ணேங்கிறதும், நான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து என் கூட இந்த இண்டஸ்ட்ரியில வந்த எல்லாரையும் அவங்களுடைய கனவின் நினைவாக்கி வச்சதும், அந்த சப்ஜெக்ட் அதை எப்படி கனவு நினைவாக்கி வச்சேன், என் கனவு எப்படி நினைவாக்குனேன், என் கூட வந்த எல்லாரோடையும் கனவு நினைவாக்குறதுக்கு என்ன செஞ்சேன், அது ஒரு சீக்ரெட், அது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக்கை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். 100% நான் சொல்றது இல்ல, 1000% நான் கேரண்டியா உங்களுக்கு சொல்றேன், கேரண்டி கொடுக்கறேன். நான் இனிமே சொல்ல போற அந்த டெக்னிக் நீங்க பயன்படுத்தினா உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த கனவை இலக்கா மாத்தி, கோலா மாத்தி, அந்த கனவு நினைவா மாறுங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அந்த டெக்னிக் சொல்லி கொடுக்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா அப்படின்னு நீங்க யோசிச்சா, கண்டிப்பா எனக்கு தகுதி இருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ரொம்ப ஏழை ஃபேமிலி தான் பிறந்தேன். அப்பா கொடைக்கானல்ல யூகாலிஸ் மரம் ஏறி அந்த யூகாலிஸ் இலைய வெட்டி தைலமா காய்ச்சி விற்கிற ஒரு கூலி வேலை. அம்மா வயக்காடுல வேலைக்கு போய் ஞாறு நட்டு களை பறிச்சு கட்டை மிதிச்சு அந்த மாதிரி கூலி வேலைக்கு போய், அன்றாட கூலி வேலைக்கு போய் காப்பாற்ற அம்மா. அந்த மாதிரி ஒரு ஏழை ஃபேமிலியில பிறந்ததுதான் நான் மூத்த பையன். எனக்கு ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. எங்க 3 பேரையும் சாப்பாட்டு கொடுத்து வளர்த்துறதுக்கும் புக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எங்க ஃபேமிலி. அம்மா அப்பாவும் அவ்வளவு எவ்வளவு ஃபேமிலி. வீடு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கூரையான வீடு, ஓலையும் பாதி ஓடு பாதி ஓலையில வச்சு சின்னதாக ஒரு வீடு தான். அந்த மாதிரி வீடு தான் பிறந்தோம். 4 பேர் மட்டும் ஒன்னா வந்தா உட்கார்றது கூட இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி, அந்த மாதிரி ஃபேமிலி தான் பிறந்தேன். படிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருந்தோம். நானும் என் தம்பி இல்லாட்டி என் தங்கச்சி எல்லாமே செகண்ட் ஹேண்ட் புக், பழைய புக்கு, சீனியர்ஸ் எல்லாம் படிச்சவங்களோட புக் எல்லாம் வாங்கிட்டு வந்து நான் படிப்பேன். நான் படிச்ச புக்கு தான் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் இயர் என் தம்பி படிப்பான். அதுக்கு நெக்ஸ்ட் இயர் நான் என் தம்பி படிச்ச புக்கு தான் தங்கச்சி படிப்பான். அந்த மாதிரி படிச்சு நல்லா படிப்பேன். ஆனா படிக்கிறதுக்கு வசதி இல்லாம அந்த மாதிரி கஷ்டப்பட்ட ஃபேமிலி, அந்த மாதிரி ஒரு வீடா இருந்துச்சு. ஆனா இப்போ நான் இந்த டெக்னிக், எனக்கு தெரியாது இந்த டெக்னிக்கை பயன்படுத்துறேன். ஆனா இப்பதான் தெரியுது. எனக்கு தெரியாமலேயே சின்ன வயசுலயுமே கஷ்டப்படும் போது, பட்டினி கிடக்கும் போது, கஷ்டப்படுற டயத்துல இந்த ஒரு டெக்னிக்கை மைண்டுக்குள்ள வச்சிருந்தேங்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. அன்னைக்கு தெரியல. இந்த டெக்னிக் உள்ளுக்குள்ள இருந்துச்சு. அன்னைக்கு பயன்படுத்தினேன். அந்த டெக்னிக் தான் அதி தீவிரமாக கனவு பார்க்கறது. அது பைத்தியக்காரத்தனமான கனவு பார்க்கறது. அந்த கனவு பார்க்கறதுக்கு நமக்கு எந்த ஒரு இது ஒரு அருகதையுமே இல்லை. அந்த கனவு பார்க்கறதுக்கான தகுதியே இல்லை. அதை பத்தி யோசிக்கிறதுக்கு தகுதியே இருக்காது. ஆனாலும் அந்த மாதிரி பைத்தியக்காரமாக கனவு பார்க்கறது, அந்த மாதிரி பைத்தியக்காரமா தனெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்.
அந்த மாதிரி பார்த்தப்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் வந்தா உட்கார்றதுக்கு இடம் இல்லாம இருந்த அந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ மணிமாளிகை மாறி எல்லாமே இந்த அதிகமான கார் பாலக்காடு மாவட்டத்துல அதிகமாக ஒரு எந்த வீட்டுல அதிகமாக கார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது என்னோட வீட்டுல தான் இருக்கும். அத்தனை கார் என் வீட்டுல நின்றுட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கான காரணம் இந்த டெக்னிக் தான். இந்த டெக்னிக்ஸ் தான் அந்த சீக்ரெட் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். கவனமா கேட்கணும். அந்த பிசினஸ் சீக்ரெட்டோட அந்த டெக்னிக் அப்படிங்கிறது பிசினஸ் இல்ல, பர்சனல் லைஃப்ல நீங்க என்னதான் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த டெக்னிக் பயன்படுத்தலாம். அதோட பேரு ஆரோ பிசினஸ் மாடல். ஆரோ ARROW ஆரோ பிசினஸ் மாடல் அப்படிங்கிறதா அந்த டெக்னிக். ஃபர்ஸ்ட் ஏ என்னன்னு பார்ப்போம். ஒவ்வொன்னா பார்ப்போம். நீங்க செய்ய வேண்டியதை நான் சொல்லி தர போறேன். எப்படி ட்ரீம உங்களுடைய கனவை இலக்கா மாத்தி அச்சீவ்மெண்ட் பண்ண போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் கனவு பார்த்துட்டு இருக்கு. கனவு பார்க்காத மனிதனே கிடையாது. இன்னைக்கு உலகத்துல கனவு பார்க்கறதுக்கு மனிதனால மட்டும்தான் முடியும். மிருகத்தினால கனவு எல்லாம் பார்க்க முடியாது. ஆனா பார்த்த கனவு மாதிரி வாழ்றவங்க எத்தனைன்னு பார்த்தா கொஞ்சம் பேர் தான் இருக்கு. நீங்க சீக்ரெட் அப்படிங்கிற புக்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க, ரகசியம் அப்படிங்கிற புக்ல படிச்சிருப்பீங்க. கனவு பார்க்க வேண்டும், கனவு பார்க்க வேண்டும், கனவு பார்க்க வேண்டும். ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னா கனவு பார்த்துக்கிட்டே தூங்குறது. அப்படி பார்த்தா கனவு நினைவாகவும் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நடக்காது. கண்டிப்பா உங்க கனவு நினைவாகாது. கனவு பார்த்துட்டு இருந்த அந்த கனவுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ணும்போது, அந்த கனவுக்கு ஒரு டைம் லிமிட் டேட் பிக்ஸ் பண்ணிட்டு அந்த கனவு வைக்கும் போது அது கோலாக மாறும். அப்பத்தான் இலக்கா மாறும். அந்த இலக்கை அந்த கோலுக்கு ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்து செயல்பாடு பண்ணும்போது, ஆக்ஷன் பிளான் கொண்டு வந்து செயல்ல இறங்கின பிறகுதான் அது ரியாலிட்டியா மாறும். கண்டிப்பா வெற்றி ஆகணும்னா எல்லா வெற்றியாலும் எடுத்து பாருங்க, கண்டிப்பா அவன் கனவு பார்த்திருப்பான். இப்போ கப்பல் கண்டுபிடிச்சிருக்கு, அது யாரோ ஒருத்தரோட கனவு தானே. ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சு யாரோ ஒருத்தரோட கனவு தான். தாஜ்மஹல் அது ஒருத்தரோட கனவு. புர்ஜ் கலீஃபா அது ஒருத்தரோட கனவு. ஒவ்வொன்றும் ஒருத்தரோட கனவு தான். இன்னைக்கு நான் டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன்னா அது என்னோட கனவு. இந்த மாதிரி உங்களுக்கும் கனவு நினைவாக்கணும்னா அந்த கனவுக்கு ஒரு டேட், ஒரு டைம் லிமிட் பிக்ஸ் பண்ணிட்டு அதை இலக்கா மாத்தணும். கனவா இருக்கிறதுக்கு நீங்க டேட் பிக்ஸ் பண்ணாம ஆக்ஷன் பிளான் பண்ணாம இருந்தா கனவு கனவாவே போயிடும். அந்த கனவை நினைவா மாக்குறதான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எய்ம் சொல்லும். AIM எய்ம், குறி வைக்குதல். குறி வைக்க வேண்டும். எதை குறி வைக்கணும்? எய்ம் அப்படின்னா நீங்க பாக்குற கனவு என்னவோ அந்த கனவை அதோட எண்ட் ரிசல்ட் உங்களால பார்க்க முடிக்கணும். எண்ட் ரிசல்ட்னா என்ன? ஹூ கேன் see the end result? நீங்க ஒரு கனவு கனவு உங்களோட மனசுக்குள்ள இருக்கும். என்னவா ஆகணும்? நீங்க படிச்சுட்டு இருக்கும் போது டாக்டரா மாறணும், இன்ஜினியரா மாறணும், கலெக்டரா மாறணும், பிசினஸ் மேனா மாறணும்னு படிச்சுட்டு இருக்கும் போது கனவும் இருக்கும்ல. ஆனா அந்த கனவு வச்சதை பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கும் போதே, பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கும் போதே, சயின்ஸ் படிக்கும் போதே, டாக்டர் ஆகிவிட்ட பிறகு பேஷன்ஸ் நோயாளிகளோட ஸ்டெதஸ்கோப் வச்சு செக் பண்ற மாதிரி படிக்கும் போதே எவன் கனவு பார்த்தானோ, இல்லாட்டி இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போது பெரிய பில்டிங் கட்டி முடிச்ச மாதிரி அவன் கனவு பார்த்தானோ, இல்லாட்டி பிசினஸ் தொடங்கும் போதே இந்த பிசினஸோட உச்சகட்டத்துல வெற்றி அடைஞ்ச மாதிரி அவன் கனவு பார்த்தானோ, அவன்தான் அந்த இலக்கை அடைஞ்சிருக்கான். அதுதான் who can see the end, aim. அப்போ எப்படி எய்ம் பண்றது? என்ன பண்ணும்னா, நீங்க இந்த கனவை, நீங்க பார்க்கிற கனவை நம்ம சொன்ன மாதிரி டேட் பிக்ஸ் பண்ணி
மாறும்போது அது இலக்கா மாறும். இப்ப பாக்குற கனவை நீங்க இலக்கா மாத்த போறீங்க, கோலா மாத்த போறீங்க. எப்படி கோலா மாத்துதுன்னா, நீங்க நல்ல ஒரு டைரி வாங்கணும். நல்ல ஒரு டைரி, அழகான ஒரு டைரி வாங்கி என்ன பண்ணும்னா, இந்த இலக்கையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு உங்களுடைய கனவும் இலக்கும் சேர்த்தி உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு திரைக்கதையை எழுத வேண்டும். ஸ்கிரிப்ட், யுவர் லைஃப் ஹிஸ் ஸ்கிரிப்ட். உங்களுடைய வாழ்க்கையின் ஸ்கிரிப்ட் நீங்க எழுத வேண்டும். அந்த ஸ்கிரிப்டில் திரைக்கதை எழுத வேண்டும். உங்களுடைய இனி வருங்கால வாழ்க்கையோட திரைக்கதை நீங்க எழுத போறீங்க. லைஃப் ஹிஸ்டரி, லைஃப் ஸ்கிரிப்ட். அந்த ஸ்கிரிப்ட் நீங்க தான் எழுதுறீங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல இந்த இலக்கு, நீங்க மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற இலக்கு இருக்குல்ல, அந்த இலக்கை அந்த ஸ்கிரிப்ட்ல எழுதணும். அந்த இலக்குல மெயினாக லாங் டேர்ம் கோல் அப்படின்னு சொன்ன மாதிரி லாங் டேர்ம் இலக்கு இருக்கணும். லைஃப்ல நீங்க என்ன அடைய போறீங்க அப்படிங்கிறதும் ஷார்ட் டேர்ம் கோலும் வேணும். என்ன ஷார்ட் டேர்ம் கோல்? இந்த வருஷம், இந்த 2022 டிசம்பர் 31க்குள்ள நான் அடைஞ்சிருவேன், நான் அடைய போறேன் அப்படிங்கிற கனவு வச்சிருக்கிற 3 இலக்கும் அதில் எழுத வேண்டும். ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல். இந்த ஷார்ட் டேர்ம் கோல் அப்படிங்கிறது இந்த வருஷம் அடைகிறது. லாங் டேர்ம் கோல் என்ன ஆக போறீங்க அப்படிங்கிறது இப்போ அது உங்களுக்கு பார்க்க முடியணும், கிளாரிட்டியா இருக்கணும். அது எழுதணும். எழுதினாத்தான் கிளாரிட்டி ஆகும். கட்டாயமாக கேரண்டியாக நீங்க எழுத வேண்டும். ஏன் எழுதணும்னா, நான் படிச்சுட்டு இருக்கும்போது, சின்ன வயசுல நாங்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் வரும்போது படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா சொல்லும், நாங்க புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது அம்மா சொல்லும், டேய் எழுதிப்படுறா அப்படின்னு அம்மா சொல்லும். அப்ப எதுக்கு அம்மா எழுதி படிக்கணும்னு சொன்னா, எழுதி படிச்சா தாண்டா உனக்கு புரியும் சொல்லும். அப்ப அதை எழுதி படிச்சோம். கரெக்ட். எழுதி படிச்ச போது எக்ஸாம் ஹால்ல உட்காரும் போது கரெக்டா ஞாபகம் வரும். அந்த எழுதுனத ரீகால் வந்துடும். ஏன்னா எழுதுனா அது உள்ளுக்குள்ள ஏறும். நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள எழுதும் போதுதான் ஏறும். எழுதி அப்புறம் படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு ஞாபகம் வரும். எக்ஸாம் நம்ம எழுதிடும். அப்போ இது உங்ககிட்ட ஏன் எழுத சொல்றோம்னா, எழுதிட்டு அதுக்கு ஒரு டேட் பிக்ஸ் பண்ண வேண்டும். டேட் பிக்ஸ் பண்ணும்போது டேட் பிக்ஸ் பண்ணி எழுதுனா உங்களுக்கு எய்ம் ஆயிரும். எய்ம்னா என்ன? குறி வைக்க வேண்டும். எப்படி? அது எழுதல. நிறைய பேர் இருக்கு, உங்களுக்கு கோல் நீங்க செட் பண்ணிருப்பீங்க, கனவு பார்த்திருப்பீங்க, கோல் செட் பண்ணிருக்கீங்க. ஒரு 5-6 மாசம் ஒரு ட்ரைனிங் எல்லாம் உங்க லீடர்ஸ் எல்லாம் ட்ரைனிங் வச்சிருப்பாங்க. நிறைய ட்ரைனிங் வரும். ட்ரைனிங்ல இதே மாதிரி கோல் செட் பண்ணணும், நீங்க கனவு பார்க்கணும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா நீங்க கோல் செட் பண்றீங்க, கனவு பார்த்தீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இலக்கையே மாத்திருப்பீங்க. இதனால கரெக்டா எழுதி இருக்க மாட்டீங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. ஆனா இனிமே நீங்க பார்த்த கனவு, நீங்க பார்த்த இலக்கை எழுதி அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணா, அடைய போறது டேட் ஸ்கிரிப்டாக எழுதுனா, ஒரு புக் வாங்கி ஸ்கிரிப்டாக எழுதுனா நீங்க மாத்த மாட்டீங்க. எக்ஸாம்பிள் நீங்க என்ன எழுத போறீங்க? நம்மளுடைய மை லைஃப் ஸ்டைல்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடைய கனவு என்ன ஆகணும் எனக்கு தெரியும். நீங்க எல்லாரோடைய கனவு என்ன நீங்க எழுத போறீங்கிறது டைமண்ட் ஆகணும் தான் நீங்க எழுத போறீங்க. எழுதிக்கிங்க. டைமண்ட் ஆகும், நான் டைமண்ட் ஆயிருவேன், தாராளமா எழுதிக்கிங்க. நீங்க லைஃப் ஸ்டைல், நீங்க இந்த எண்ட்ல என்ன கார் வாங்க போறீங்க, கரெக்டாக எழுதும் போது கிளாரிட்டியாக இருக்கணும். நான் ஒரு கார் வாங்குவேன் எழுதக்கூடாது. அது என்ன கார்? பென்ஸா, BMW, ஓல்வோ, ஜாகுவார், போடி, எந்த கார்? அது கரெக்டா எழுதணும். அது கார் மட்டும் எழுதுனா பத்தாது, எந்த கலர் கரெக்டா எழுதணும், எந்த மாடல்னு கூட எழுதணும். எந்த கலர், எந்த கம்பெனியோட கார், எந்த மாடல்னு கூட. ஆனா நீங்க கிளாரிட்டியாக எழுதினா மட்டும்தான் அந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும். அப்பதான் அந்த கோலுக்கு புரியும். அந்த சீக்ரெட் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். சீக்ரெட் அப்படிங்கிறது, ரகசியம் அப்படிங்கிறது ஒர்க் ஆகணும்னா அது கிளாரிட்டியா இருந்தா தான் அதுக்கு புரியும், இல்லாட்டி புரியாது.
நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? உன்னுடைய கனவு அது தீவிரமாக இருந்தால், ஆழமாக உன் கனவு இருந்தால், இந்த பிரபஞ்சமே உனக்கு கூட்டு நிற்கும், ஹெல்ப் பண்ணும் அதை அடைவதற்குன்னு சொல்றாங்கல்ல. அந்த பிரபஞ்சத்துக்கு இது புரியணும்னா ஸ்கிரிப்ட் நீ கரெக்டாக, கிளாரிட்டியாக, தெளிவாக எழுத வேண்டும். இந்த டேட்டுக்குள்ள இந்த கம்பெனியோட கார், இந்த கலர், இந்த மாடல் நான் வாங்கியிருப்பேன், வாங்கின மாதிரி வாங்கிட்டேன், அந்த மாதிரி எழுத வேண்டும். தெளிவாக எழுதியாச்சா? எழுதிருங்க. ஏன்னா அது எழுதுனா உனக்கு அந்த ரிசல்ட். அப்ப நான் சொன்னேன் முதல்ல, எய்ம்னா என்ன? Who can see the end? Who can see the result? எழுதுனா என்ன பண்ண முடியும்? நீங்க டைமண்ட் எழுதுனா உனக்கு டைமண்ட் ஆன பிறகு உனக்கு நடக்கக்கூடிய பாராட்டு விழாவை உன்னால பார்க்க முடியணும். நீ எழுதின கார் வாங்கின பிறகு அந்த கார்ல நீயும் குடும்பமும் கார் ஓட்டிட்டு போற மாதிரி பார்க்க முடியணும். உன்னோட கனவு நீ எழுதி வச்ச வீடு, அந்த வீடுல நீ படுத ஜாலியாக உன் குழந்தையோட, ஃபேமிலியோட, அப்பா அம்மாவோட ஃபேமிலியோட அந்த வீட்டுல உட்காந்து டீ பார்க்கற மாதிரியும், சாப்பிடுற மாதிரியும், தூங்குற மாதிரி இப்ப கனவு பார்க்க முடியணும். கனவு பார்க்க முடியணும். அப்பத்தான் அதுக்கு எய்ம்னு சொல்ல முடியும். இல்லாட்டி எய்ம் ஆகாது. நிறைய பேரு இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு என்னன்னா கொஞ்ச நாள் இப்படி விட்டுட்டு போறதுக்கு காரணம் என்னன்னா, போக்கஸ்டு இல்ல. எழுதி டேட் பிக்ஸ் பண்ணி எண்ட் ரிசல்ட் உன் மனசுல வந்தா போக்கஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு குறி எய்ம் இருக்கு, ஆனா போக்கஸ்டு இல்ல. நீங்க பாத்துருக்கீங்களா? குதிரை ஓடிட்டு போகும்போது 2 சைடும் குதிரையோட பேஸ்ல கடிவாளம் கட்டி இருக்கும். எதுக்குன்னா போக்கஸ் போகாம இருக்கிறதுக்குதான். இது கட்டல. குதிரை ஓடும் போது இந்த பக்கம் பார்த்தா இந்த வழியில் ஓடும், இந்த பக்கம் பார்த்தா இந்த வழியில் ஓடும். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இலக்கு வச்ச இடத்துல ஸ்ட்ரைட்டா தான் குதிரை ஓடணுங்கிறதுக்காக இலக்கு வச்சிருக்கேன். அந்த இலக்கு குதிரைக்கு கடிவாளம் எப்படியோ அதே மாதிரிதான் உன்னுடைய இலக்கு தான் எய்ம். எழுதி போக்கஸ் பண்ண வேண்டும், குறி வைக்க வேண்டும். வேற எதை பத்தியும் சிந்தனை வரக்கூடாது. இது நடக்குமா, நடக்காதா, பயம் ஆயிருமா? இப்ப நான் வச்சிருக்கேன். இப்பவும் நான் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட், நான் ஒவ்வொரு சக்சஸ், ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணதும் நான் குறி வச்சு எய்ம் வச்சு அது கரெக்டா தப்பாம அடிச்சதுனால தான் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டைமண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரேங்க் ஆன பிறகும் இப்போ நான் எழுதி வச்சிருக்கேன் எய்ம். என்ன எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? ஷார்ட் டேர்ம், இந்த வருஷம் டிசம்பர் 31க்குள்ள என்னோட ஆர்கனைசேஷன்ல பர் வீக் 10 crore சேல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். மீன்ஸ் டீம்ல யாரோ கொண்டு வந்து 10 crore வரணுங்கிறது இல்ல. அந்த 10 crore சேல்ஸ் வர்றதுக்கும் என்னுடைய ஐடியா கூட பயன்படுத்தி என்னோட இன்வால்மெண்ட்ல வர்றதுதான் 10 crore சேல். இந்த வருஷத்துல இலக்கு வச்சிருக்கேன், எழுதி வச்சிருக்கேன். எழுதுனா மட்டும். அப்புறம் 2025 வரும்போது பர் மந்த் 100 crore சேல். பர் மந்த் 100 கோடி டர்ன் ஓவர் எடுக்கணும். எழுதி வச்சிருக்கேன், லாமினேஷன் பண்ணியிருக்கேன். 2030ல என்னுடைய ஆர்கனைசேஷன்ல 25 டைமண்ட கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறது நான் குறி வச்சிருக்கேன், எய்ம் வச்சிருக்கேன். எப்படின்னா இப்போ நான் அதான் கனவு பார்த்துட்டு இருக்கேன். அந்த எண்ட் ரிசல்ட் உங்களால பார்க்க முடியுதுன்னா அதை போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனையும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க நிறைய பேர் கோல் செட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சின்ன 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 கவலைகள் வரும், பிரச்சனை வரும்போது கோல் மறந்துடுவீங்க, பிரச்சனைய பெருசா பார்க்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், எவரெஸ்ட்ல ஆதியமாக ஏறி அங்க கொடி நாட்டுறது டென்சிங் ஹிலாரி, எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு நாளைக்கு அப்படியே ஓடி போய் அப்படி ஏறி போய் கொடி நாட்டிட்டு வரல டென்சிங் ஹிலாரியும் தனியாவும் போகல.
நிறைய பேரோட ஒரு குரூப்போட தான் எவரெஸ்ட்ல ஏறதுக்கு டென்சிங் ஹிலாரி போனோம். குரூப்போட தான் போனாங்க. ஆனா போய் ஒவ்வொரு பேஸ்மெண்ட்ல போக என்ன போயிட்டு இருக்கும்போது பார்த்தா 2 சைடு ஏற நிறைய டென்சிங் ஹிலாரிக்கு முன்னாடியும் இந்த எவரெஸ்டுக்கு மேல ஏறி கொடியை நாட்டிடுவேன்னு சொல்லி நிறைய பேர் போனாங்க. ஆனா போயிட்டு என்ன ஆகுதுன்னா, போய் ஏற முடியாம நிறைய பேரு அந்த பனிக்கட்டியில பனிமலையில விழுந்து இறந்து, மூச்சு கிடைக்காம திணறி இறந்து போய் நடக்கும்போது 2 சைடு டெட் பாடி தான் படுக்குது. டென்சிங் ஹிலாரி கூட குரூப்போட போகும்போது அவங்க கூட வந்தாங்க நிறைய பேர். 2 சைடும் பாடியும் நிறைய எல்லாம் டெட் பாடி எல்லாம் பணம் எல்லாம் கிடக்கும் போது பார்த்து பயந்து இறந்து போனாங்க. நிறைய பேர் ஐயோ நமக்கு ஆகான்னு திரும்பி ஓடுனாங்க. டென்சிங் ஹிலாரி போய் பாதியில் எத்தி என்ன பிரச்சனை பாதியில் எத்தும் போது அதுக்கப்புறம் அவங்களால மூவ் பண்ண முடியல. கூட வந்தவங்க எல்லாருமே திரும்பி போட முடியும்ட்டா. ஆனா இவங்க 2 பேர் ஏறிட்டு பாதியில போய் என்னாச்சுன்னா இவங்க 2 பேருக்கு ஏற முடியல. மூச்சு தானே போக முடியல. பயங்கரமான பனிக்கட்டி, மூச்சு இல்ல, அங்க ஆக்சிஜன் இல்ல, முடியாது. அப்போ முடிவு பண்ணோம் திரும்பி போலாம்னு. திரும்பி போலான்னு பார்த்த போது கூட வந்தவங்க எல்லாரும் இறந்துட்டான். அங்க டெட் பாடியா கிடக்குது. ஆனா பயந்து திரும்பி போகல. அப்ப அந்த பாதியில் நின்று எவரெஸ்ட பார்த்து டென்சிங் ஹிலாரி சொன்னா, எவரெஸ்ட பார்த்து பேசினா, எவரெஸ்ட பார்த்து சொன்னா, ஏ எவரெஸ்ட், கண்டிப்பா நாங்க இப்ப திருப்பி போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் கேரண்டி சொல்றேன், ஒரு நாள் உச்சியில ஏறி நான் கொடியை நாட்டிடுவேன். ஏன்னா இனிமே 1 இன்ச்சு கூட உன்னால வளர முடியாது. 1 இன்ச்சு கூட உன்னால வளர முடியாது. ஆனா நான் இனியும் வளரத்தான் போறேன். எனக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எவரெஸ்ட் உனக்கு வளர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. உன்னோட வளர்றது முடிஞ்சு போச்சு. நான் வளர போறேன். கண்டிப்பா நான் ஒரு நாளைக்கு வந்துரும், உன் மேல கொடிய நாட்டிரும் அப்படின்னு. See the end result. கூட வந்தவன்லாம் இறந்து படுத்த போதும், டெட் பாடியா படுத்த போதும், டெட் பாடியை பார்த்து பயந்து இன்னும் ஆகாதுன்னு திரும்பி ஓடல. எண்ட் ரிசல்ட் பார்த்த போது அந்த கொடியை நாட்டும் போது கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கனவு பார்த்தான். கொடி நாட்டி எவரெஸ்ட் மேல கொடி நாட்டி நிற்கும் போது கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், ரெகக்னிஷன், சந்தோஷம், பாராட்டு கனவு பார்த்துக்கிட்டே இருந்த போது பிரச்சனையே தெரியல. நான் இலக்கு வச்சிருக்க யோசிச்சு பாருங்க. இந்த வருஷம் 10 crore per week 2025, 100 crore per month 2080, 25 diamonds in my organization. பயமா இருக்கும். எஸ், உன்னோட கனவு நீ எழுதும் போது, இலக்கு எழுதும் போது, நான் ஒரு சைக்கிள் வாங்குவேன், நான் 10 வருஷம் ஒரு பைக் வாங்குவேன், இது இல்ல கனவு. இதுக்கு பேர்லாம் கனவு இலக்குன்னு சொல்லக்கூடாது. நீ ஒரு கனவு எழுதுனா, இலக்கு எழுதுனா, அதை படிச்சு பார்த்தா உனக்கே பயம் வரணும். ஐயோ இந்த மாதிரி. ஏன்னா பயம் வரக்கூடிய கனவு பார்த்துதான், பயம் இல்ல ஒருபோதும் நடக்காது அப்படின்னு ஒரு கனவை பார்த்து, அது கனவு பார்த்துட்டு நடக்காதுன்னு அன்னைக்கு யோசிச்சா, ஆனா அந்த கனவு நினைவாக்குன்னு தான் சொல்றேன். நீ எழுதின கனவு உனக்கு பயம் வரணும். பயம் வந்தா தான் அதுக்கு இலக்கு, இல்லைன்னா சின்ன கனவு. அந்த மாதிரி பெருசா எழுதிக்க. பெருசா எழுதும் போது டென்சிங் ஹிலாரி அந்த டெண்ட் கிடைக்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் மட்டும் பார்த்ததுனால தான் போற வழியில் நடந்த பிரச்சனையே தெரியல. உங்களோட இலக்கு பெருசா இருந்தா இந்த இலக்கை நோக்கி போகும்போது நிறைய பிரச்சனையும் ப்ராப்ளமும் வரும்போது உங்களுடைய அந்த கோலை மட்டும் பார்க்கறா இருந்தா உங்களுக்கு கனவு, உங்களுக்கு பிரச்சனையே தெரியாது. மகாபாரதத்துல நீங்க எல்லாமே படிச்சிருப்பீங்க. துரோணாச்சாரியர் தான் அவருக்கு குருகுல கல்வி முறையில துரோணாச்சாரியர் தான் அவருக்கு வாத்தியார் இருந்தாரு. இல்ல உங்களுக்கு தெரியும், பாண்டவருக்கும் கௌரவருக்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு துரோணாச்சாரியர் அம்பை ஏறுதுல, ஆர்ச்சர்ல எல்லாருக்குமே வித்தியை கத்தி கொடுத்து எக்ஸாம் வைக்கிறாரு. பரீட்சை எப்படி எல்லாரும் பண்றாரா, எல்லாருமே நல்லா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியறதுக்காக எல்லாரும் கூப்பிட்டு வாடான்னு சொல்லி ஒரு மரத்துல ஒரு கிளையில ஒரு பறவையை வச்சான். பறவையை கட்டி வச்சுட்டு எல்லாரையும் வர சொல்லிட்டு, அந்த பறவையை நீங்க உங்களுக்கு எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன், ஆர்ச்சர் கல்வியை கத்து கொடுத்துருக்கேன், எப்படி அம்பையணும் அப்படின்றது, குறி வைக்கிறது எப்படின்னு கத்து கொடுத்துருக்கேன், அது இன்னைக்கு டெஸ்ட் வான்னு சொல்லி எல்லாரையும் பாண்டவரையும் கௌரவர்லாம் வர சொன்னான். சரி, ஒவ்வொருத்தரை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு முதல்ல துரியாதன அங்க வான்ட்டேன். துரியாதன அங்க வான்னு சொல்லிட்டு துரியாதனம் வந்தபோது கையில அம்ப கொடுத்துட்டு அந்த பறவையோட கண்ணுல குறி வைன்ட்டான். அந்த பறவையோட கண்ணுல குறி வைன்னு சொன்ன போது துரியோதன பறவையோட கண்ணை பார்த்து குறி வச்சான்.
அந்த குறிய வச்ச போது மறுபடியும் துரோணாச்சாரியர் கேட்டாரு, துரியோதன் உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்ட போது துரியோதன் சொன்னா, இப்படியே பார்த்த போது அங்க பெரிய ஒரு மலை தெரியுது, அந்த அப்புறம் மரம் பெருசா இருக்கு, மரத்துல ஒரு பழம் தொங்குது, இந்த கொம்பு தெரியுது அப்படின்னு சொன்ன போது, எஸ் நீ மாறி நில்லு, உனக்கு எக்ஸாமுக்கு டைம் ஆகல, நீ இன்னும் வித்திய கத்துக்க வேண்டும் போன்ட்டான். அதுக்கப்புறம் பீமனை வர சொன்னான். பீமா இங்க வான்ட்ட, அந்த பறவையோட கண்ணுல குறி வையின்ட்ட, கண்ணுல ஏன் குறி வையின்ட்டா. பீமன் கண்ணுல குறி வச்சான். கண்ணுல குறி வச்ச பீமா உனக்கு என்ன குருவே, அங்க ஒரு மரம் தெரியுது, மரத்தோட கிளை தெரியுது, பறவை தெரியுது, பறவை கலை தெரியுது, உனக்கு அப்புறம் பறவையோட கண்ணுல குறி வைட்டா வச்சா, உனக்கு என்ன தெரியுது கேட்ட போது யுதிஷ்டர் சொன்னா, பறவை தெரியுது எனக்கு, பறவை பார்க்குது, தலைய பார்க்குது, கண்டு பார்க்குது, நீயும் மாறு. அப்புறம் அர்ஜுனன் நீங்க வா அப்படின்னு, நீங்க வா கொடுத்து கண்ண குறி வைட்டா, குறி வச்சான். உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்ட போது அர்ஜுனன் சொன்னா, எனக்கு கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படின்னா. பறவை இறந்து கீழே விழுந்தது. சொன்னா இலக்கணம் அப்படிங்கிறத பார்க்கும்போது வேற எதுவுமே தெரியக்கூடாது. எதை பார்க்கத்தானோ அந்த மட்டும்தான் தெரியுது, மீது இருக்கிற எதுவுமே தெரியாம இருந்தா அந்த இலக்கணத்தினால ஜெயிக்க முடியும் சொல்றோம். அதான் சொல்றேன், நீங்க எழுதினா எய்ம் அப்படி வச்சாச்சா, அந்த புயல் எழுதி வச்சா அதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாது, அது மட்டும்தான் நோக்கிக்கொண்டே இருக்கணும். எழுதி அது மட்டும் உனக்கு இலக்கா இருக்கும், அது மட்டும்தான் தியானியா இருக்கணும். சாப்பிடும் போது தூங்கும் போது மட்டும் வேற எந்த பிரச்சனையும் வராது. இப்ப இருக்கிற நல்லா யோசிக்க கூடாது, இப்ப இருக்கிற யோசிக்காத. பாவப்பட்ட குடும்பத்துல இருக்கலாம், சாப்பாடு இல்லாம இருக்கலாம், கடன்காரனா இருக்கலாம், நீ இல்ல அடைவீடுகள் இருக்கலாம், கடன்காரனுக்கு பணம் கொடுக்காம அந்த மாதிரி யோசிக்கலாம். நீ யோசிச்சு கனவு பார்க்கறத இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் ஏன்னா நான் சொல்றது என்னோட அனுபவத்தை சொல்லி இருக்கேன், என்னோட அனுபவத்தை சொல்லி இருக்கேன். Been your life